யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவர் ஆட்சியை பிடித்து தான் மரணிக்கும் வரை முதலமைச்சராக இருந்து சென்று விட்டார். எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை ஒரு வருஷத்திலேயே வேறு கட்சியோடு இணைத்து அது என்னென்ன நிலையை கடைந்து 2-3 வருஷத்துக்குள்ளே ஊற்றி மூடிட்டார் அப்படிங்கிற செய்தி இந்த தலைமுறைக்கு யாருக்கும் தெரியாது. படித்தவர்களுக்கு அனுபவம் உள்ளவர்களுக்குத்தான் தெரியும். அதனால்தான் நான் சொல்லுகிறேன் தோழர்களை, நான் புதிய அரசியல் முயல்பவர்களுக்கும் நமக்கு முன்பு அரசியல் தெரியாத ஒரு தோழர் இருப்பவர்களுக்கும் அரசியலில் ஈடுபட நினைப்பவர்களுக்குத்தான் இந்த செய்தியை தவிர அரசியல் தெரிந்தவர்கள் இருக்கிறது. ஏன்னா நான் சொல்லுவது 100க்கு 100 உண்மையான காரணம். சிவாஜி கணேசன் கட்சி துவங்கி அந்த டைம் இருக்கு இல்லையா, டைம் தப்பான நேரம். நான் கடந்த காலங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, காமராஜர் மறைந்த போது சிவாஜி கணேசன் கட்சியை ஆரம்பிச்சிருந்தார்னா சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சிக்கு போயிருப்பார். ஆனால் எம்ஜிஆர் மறைந்த போது அவர் கட்சியை ஆரம்பித்தார். அது என்ன ஆச்சு அதைத்தான் நான் சொல்கிறேன் தோழர்களே. 10 நிமிஷம் தான், ரொம்ப முக்கியமான காணொளி. தப்பான நேரத்தில் அப்படின்னு சொல்கிறத தவிர தெரியாத வேலையை செய்தவன் எப்படி அழிவார் அப்படிங்கிறது காரணமும் இது கூட நீங்கள் வச்சுக்கலாம். அரசியல் என்பது சூதாட்டங்கள் மட்டுமல்ல, உங்களின் தலையெழுத்தும் என்னுடைய தலையெழுத்தும் நாம் சாப்பிடுகின்ற உணவோடு சேர்ந்தது தான் அரசியல். அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, எம்ஜிஆர் அவர்கள் மரணிச்சிட்டார். எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அவர்களும் நெருக்கமான நண்பர்கள் என்பது வெளியில் யாருக்கு ரசிகர் மட்டத்துக்குள்ளே சண்டை இருக்கும். 2 பேரும் குடும்பத்தின் தன் தாயை தெய்வமாக மதிப்பவர்கள். தான் திரைத்துறையில் இருக்கும்போது வேறு திசையில் உச்சத்தை தொட்டவங்க. இவர் மக்கள் திலகம் அப்படின்னா இவர் நடிகர் திலகம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தாங்க. இவர் எப்படி இருந்தாங்கன்னா, அரசியலே எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வரக்கூடிய தந்தை பெரியாரின் மாணாக்கனாக இருந்த பேரறிஞர் அண்ணாவின் பக்கம் நின்று அரசியலில் வளர்ந்துக்கிட்டு வந்தார் எம்ஜிஆர். ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்தியாவையே ஆண்ட கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு தேசிய அளவில் எல்லோரும் தெரியக்கூடிய ஒரு நிலையில் அவரும் வளர்ந்துக்கிட்டு வந்தார். சரி, இப்போ முடிஞ்சது. அவர் காமராஜர் இறந்தார், எல்லாம் முடிஞ்சது. சிவாஜி கணேசன் வந்துட்டார். எம்ஜிஆர் இறந்த உடனே பெரிய குழப்பங்கள். எப்படி ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் கருணாநிதி இறந்தார், ஒரு கட்டமைப்பு இருந்தது, அப்படியே ஸ்டாலின் உட்காந்துட்டாப்புல. ஜெயலலிதா இருந்த பிறகு என்னென்ன நடந்தது, இன்று வரை என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் மறைந்த பிறகு நடந்தது. கண்டவையெல்லாம் கட்சி ஆரம்பித்தான், கண்டவையெல்லாம் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தான். இன்றைக்கு மோடி வந்ததை போல் அன்னைக்கு ராஜீவ்காந்திக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த செய்தி இருக்கு இல்லையா, அப்படியே எம்ஜிஆர் இறந்துட்டார், இனிமேல் நம்ம காங்கிரஸ் தான் நம்ம பிடிச்சிடணும்னு சொல்லி அப்படியே கூட்டணியில் இருக்கிறதெல்லாம் உடச்சி வெளியே போயிட்டாங்க. இப்போது தன்னுடைய நண்பன் மறைந்து விட்டார், அன்பன் கூட அந்த வார்த்தை கூட தவறாகத்தான் இருக்கும். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனாக மறைத்த நம்ம எம்ஜிஆர் இறந்துட்டார். அவரின் மனைவி அரசியலில் அல்லாடிக்கொண்டு இருக்கிறார். ஏன்னா ஜெயலலிதா தனியாக பிரிஞ்சிட்டாங்க. ஆரம்பிரப்பன் தான் ஜானகி அம்மாவை முதலமைச்சர் ஆக்கி பூஸ்டப் பண்ணுறாங்க. ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அலெக்சாண்டர் கவர்னராக இருக்கிறார். ஆட்சியை கலைச்சாச்சு, ஒன்றுமே இல்லை. அதில் என்ன பண்ணுறதுனே தெரியலங்கும் போது நண்பன் வந்தான், ஒரு தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஆபத்து நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களின் மனைவியின் அரசியலுக்கு துணை நிற்பதற்காக சிவாஜி கணேசன் வந்தார். சிவாஜி கணேசன் என்ன செஞ்சார், நேரடியாக கட்சியை ஆரம்பித்தார். அந்த கட்சிக்கு பெயர் தான் தமிழக முன்னேற்ற முன்னணிங்கிற கட்சி. எல்லாருக்கும் தெரியும். கட்சி ஆரம்பித்தார்ல, கட்சியை ஆரம்பித்து அவர் தனியாக வேட்பாளரை போட்டு அவர் முழுவதும் பிரச்சாரம் பண்ணி போகலை. தன்னுடைய உடன்பிறவா தோழனாக உடன்பிறவா சகோதரனாக இருந்த எம்ஜிஆரோட மனைவி ஜானகி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சிட்டார். தனித்தனியாக உள்ள போகக்கூடிய ஒரு சூழல். எதிர்த்து நம்ம போயிடலாம், உள்ளே வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு போயிட்டாங்க. உள்ளே வச்சு அரசியல் பண்ணுறாரு, பேசுகிறாரு, போகிறாரு, வைக்கிறாரு. அவர் பிறந்த சொந்த தொகுதியில், திருவையாறு தொகுதியில் அவரால் வெற்றி பெற முடியலை. துரை சந்திரசேகர், அதை தான் சிவாஜி கணேசன் அவர்கள் நகைச்சுவையாக சொல்கிறாங்க. எல்லாம் கடந்து வந்த பிறகு
ஒரு கட்டத்தில் நிற்கும்போது நீங்கள் தேர்தலில் நின்றதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டபோது அவர் சொன்னார், எவனை கேட்டாலும் நீங்கள் தான் முதலமைச்சருங்கிற லெவலுக்கு என்ன பேசிட்டான். அண்ணே உங்களுக்கு எதிரியே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டான். நீங்கள் எதுக்கு இங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்கள் ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான், தமிழ்நாடே உங்கள் பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டான். கடைசியில் எண்ணி பார்த்தா டெபாசிட்டு கூட இல்லாமல் போயிருமோன்னு சொல்லி பயமாக போச்சுப்பா. இவனை நம்பி அரசியல் என்பது நாம் நினைப்பது போல் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு அந்நேரம் தான் அவர் தெரிஞ்சது. முடியலை, அவர் நினைக்க முடியலை. இப்போ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் தேர்தலில் வந்து ஒரு இக்கட்டான சூழல்கள் வரும்போது தேர்தலில் சிவாஜி கணேசன் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. ஒரு வெற்றி கூட கிடைக்கலாம். சரி, இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. திமுக ஜெயிச்சிருச்சு. ஒரு இதுகள்லாம் வந்துருச்சு. திமுக ஜெயித்த உடனே எப்படி நெருக்கடி கொடுப்பாங்கங்கிறது யாருமே நம்பி நினச்சே பார்த்துருக்க முடியாது. இப்போ என்ன நினைஞ்சாரு தெரியுமா, இப்போது அந்த கட்சியை கொண்டு போய் இணைக்கணும். யாரோட இணைக்கணும்? நேரம் போல் விபி சிங், அவர் தான் விபி சிங் தான் ஜனதாதளத்தில் வந்து தலைவராக இருந்தார், பிரதமராக இருந்தார்ல, மண்டல் கமிஷன் உருவாக்குனார்ல, இடஒதுக்கீடின் காவலனாக இருந்தார் இல்லையா, சமூக நீதி காவலனாக இருந்த அந்த மண்டேலாவில் இடஒதுக்கீடை அமுல்படுத்திய விபி சிங் அவர்கள் அமுல்படுத்தியதற்காகத்தான் அவர் வந்து பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். விபி சிங் சாதாரண ஆளெல்லாம் கிடையாதுங்க. அவர் ஒரு மன்னர் வம்சத்தை சேர்ந்தவர், அரச பரம்பரையை சேர்ந்தவர். விபி சிங் அரச பரம்பரையை சேர்ந்த ஒருவர் வந்து தான் நீங்களும் நானும் படிப்பதற்கும் இடஒதுக்கீட்டுக்கான அந்த கட்டளையை பிறப்பித்தார். தமிழ்நாட்டில் அது சாத்தியமாக்கிட்டோம். வடக்கதா போனாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் உருவானது தான் பிஜேபி கட்சி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனித குலத்துக்கே எதிரான கட்சி, மனித குலத்துக்கே எதிரான கட்சி. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அது அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் வந்து கையாண்டாதான் அவங்களுக்கு அதில் தெரியும். அப்படிப்பட்ட விபி சிங் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது நீங்கள் எதுக்கு தனியாக கட்சி இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, ஜனதாதளத்தோடு இணைச்சிருங்கன்னு தரும். சிவாஜி என்ன பண்ணார் தெரியுமா, கொஞ்சம் கூட யோசிக்காமல், சரி நம்மளுடைய முன்னால் இருந்த நண்பர் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு நம்ம அரசியலும் நடத்துவதற்கு என கோடான கோடியாகும். சிவாஜி கணேசன் வந்து தன்னுடைய தமிழக முன்னேற்ற முன்னணிங்கிற கட்சியை ஜனதாதளத்தோடு இணைச்சிட்டார். இரண்டாவது தவறு. இணைச்சிட்டு அந்த ஜனதாதளத்திற்கு தமிழ்நாட்டின் தலைவராக மாறிட்டார். முடிஞ்சிருச்சா? இப்போ நீங்கள் யோசிக்கணும், விபி சிங்கு அறிவுரையை கேட்டுத்தான் இவர் வந்து கட்சியை இணைக்கிறார். ஏன்னா இந்த தேர்தலில் நீங்கள் இன்னொரு இதையும் கவனிக்கணும். யாரை ஆதரித்தாரோ ஜானகியும் ஜெயலலிதாவும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்போ தான் ரெட்டலை கிடைக்கும்னு. அரசியலில் தினம் நித்தம் 1 மணிக்கு 1 மணி நேரத்துக்கு உள்ள பல மாற்றங்கள் வந்துடும். யாருக்காக இவர் ஆதரித்தாரோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஜெயலலிதாவை எடுத்து இதுகள்னு அந்த ஜெயலலிதாவுக்கு தான் கடைசியில் சம்மந்தியாக நேர்ச்சி, அது வேற விட்டுருவோன்னு. ஆனால் எந்த விபி சிங் சொல்லி ஜனதாதளத்தோடு சேர்த்தாரோ அந்த விபி சிங்கும் திராவிடர் கழகத்தின் ஆசிரியர் வீரமணி அவர்களும் திமுகவின் தலைவர் கருணாநிதி அவர்களும் நகமும் சதையுமா இருப்பாங்க. முடிஞ்சிருச்சா? இப்போ ஜனதாதளத்திற்குத்தான் சிவாஜி கணேசன் தலைவர். அப்போ என்ன செஞ்சாங்க, விபி சிங் வந்து 91 தேர்தல் பயங்கர முட்டுது, ரெட்டலை அதிமுகவுக்கு கிடச்சிருச்சு. ஜெயலலிதா அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு ஜனதாதளத்தோட தலைவர் சிவாஜி கணேசன். நீங்கள் நினச்சி பார்க்கணும், இங்கிட்டு ஜெயலலிதா, இங்கிட்டு சிவாஜி கணேசன், இங்கிட்டு கருணாநிதி, கம்யூனிஸ்ட் அது வேறு, திமுக அதுகளில் வேறு. இப்போ விபி சிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மூன்றாவது தவறு. விபி சிங் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தனியாக போட்டி போட்டு என்ன செய்ய திமுகவோட கூட்டணி வச்சுருவோன்றார். மூன்றாவது தவறு என்ன செய்கிறார் தெரியுமா, யாரை தன் காலமெல்லாம் எதிர்த்து கொண்டிருந்தாரோ சிவாஜி கணேசன் அவர்களும் திமுகவும் கூட்டணி, கருணாநிதியும் சிவாஜி கணேசனும் ஒன்று சேர்க்குறாங்க. இப்போ என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் தான் இந்தியாவின் உச்சம் ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சது. அதுதான் காற்றடிக்கிற நேரத்தில் மாவு விற்க போனது மாதிரி. நான் சொன்னேன்ல முதல்ல, 1991 தேர்தலுக்கு 2-3 நாட்கள் இருக்கிற அந்த 21ஆம் தேதி ராஜீவ்காந்தியோட படுகொலை நடந்தது தமிழ்நாட்டில். என்னாச்சு, கலைஞருக்கு கருணாநிதி என்கின்றது 320 ஓட்டு 421 ஓட்டு எதில் நினைக்கிறேன், தப்பிச்சு பிழைச்சி அதிலே விமர்சனம் உண்டு, தப்பிச்சு அவர் மட்டும்தான் ஜெயிச்சார்.
இடைத்தேர்தலில் எழும்பூரில் இளம்பருதி ஜெயிச்சாப்புல, மற்ற யாரும் ஜெயிக்கவே முடியலை. டோட்டல் வாஷ் அவுட். அந்த இதில் சிவாஜி கணேசன் ஜனதாதளம் கட்சியும் காணாமல் போயிடுச்சு. அந்த தேர்தலில் 91 தேர்தலில் தான் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜனதாதளம் கட்சி பஞ்சா காணாமல் போச்சு. ஒரு தொகுதி கூட இல்லை. டெபாசிட்டே அன்ன போஸ்ட்டில் ஜெயிச்ச மாதிரி அதிமுக காங்கிரஸ் ஜெயிச்சு கூட வந்துட்டாங்க. ராஜீவ்காந்தி யாரை எதிர்ப்பதற்காக சிவாஜி கணேசன் அவர்கள் அரசியல் கட்சியை துவங்கி யாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அவர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து யாரை எதிர்த்தாரோ அவங்க 2 பேரும் அவர்களோடு அதிமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து காலமெல்லாம் எதிர்த்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் அவர்களின் தலைமையிலான ஜனதாதளம் தூளு தூளாக போயிடுச்சு. மாவு மாதிரி பறந்து போச்சு. தண்ணியில் கரைச்ச மாதிரி ஆகிப்போய் வெக்ஸாகி போயிட்டார். அரசியலுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அரசியலில் தலைமுழுகுவதைப் போல ஒரு குடம் தண்ணியை ஊற்றி மூடிட்டார். அரசியலிருந்து விலகிட்டார். எல்லோருக்கும் ஒரு அமைப்பு என்று வேண்டும். இந்த செய்தி இந்த புத்தகத்திலெல்லாம் கிடையாது. இந்த புத்தகத்தை முழுமையாக வாசித்ததோட விளைவில் நான் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, சிவாஜியோட அந்த சிவாஜி கணேசன் அவர்களோட அந்த கடைசி கட்டம், அதை சொல்கிறதுக்கு தான் இந்த காணொலி நான் பேசுகிறேன் தோழர்களே. அரசியல் எல்லோருக்கும் வாய்ப்பற்றது அல்ல. அதற்கு மிகவும் கடுமையான உழைப்பையும் மிகவும் கடுமையான அரசியல் சிந்தனையும் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதற்கு சிவாஜி கணேசன் அவர்களுடைய அந்த நேரம் தவறிய அரசியல் நுழைவு காரணமாக அமைந்துவிட்டது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் முயல்வோர் இதை ரொம்ப கவனிக்க வேண்டும். ஆகவே தான் இதை யூனிவர்ஸில் நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.